சிறுவயதில் கேட்ட தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களின் சிந்தனையை தூண்டும் நகைச்சுவை கதைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போகிறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் பாதை ஓரத்தில் விழுந்தது. சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுவிட்டுது. உடனே உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது. அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது. சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி 4 வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க. ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி. அதனால் இவங்கெல்லாம் வேறு இல்லாதவங்க. கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள். உலக ஆசைகள் இவங்களுக்குள்ளே பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் மறைஞ்சு போயிடுது. அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழுறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் அப்பா பேச்சை கேட்குறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நரைச்சி வெள்ளையாக போடும்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னானா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது.
தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார். அரசே, பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா? தான் அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்ப பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிரும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிரும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம். அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுவிட்டேன்னு உறுதியாக இருப்பான். கடை கண்ணில் பட்டுவிட்டதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது. அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையோ தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான். தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தான். அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான். ஞாபகம் வந்துட்டுதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா. ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரித்தாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மண்ணா, நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் 4 பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புலப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது இத்தினூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி, இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே. இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி, இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னுது. ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னுது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி, புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னுது அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம்,
மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம். பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது. மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது. இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கே இருந்த ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டுது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் மன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும். இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம். மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானா. ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இப்போ நண்பர்கள் வந்து கூப்பிட்டது தான். ஏன்னா வானொலி நிலையத்தில் இருந்த நண்பர்கள் பிறகு தொலைக்காட்சி நிலையத்துக்கு போனாங்க. அதனால் அந்த நட்பு காரணமாக பல பேர் பல நிகழ்ச்சிகள் இது மாதிரியான நேர்காணலுக்கு இப்போ செய்கிறீர்கள், இதே போல் ஒரு நேரடி ஒலிபரப்புக்கு, அதுக்கெல்லாம் இப்போ கூப்பிடுறது உண்டு. இன்னொரு விஷயம், வானொலியில் இப்போ சென்னை வானொலியில் ஒரு 5 ஆண்டு காலமாக நீங்கள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரடி ஒலிபரப்பு தினசரி 3லிருந்து 4 மணி வரைக்கும், மதியம் 3 முதல் 4 மணி வரை வண்ண மணிமாலைன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். அதில் ஒரு பிரமுகரை கூப்பிட்டு, ஒரு டாக்டர் கூப்பிடுறது, வக்கீலை கூப்பிடுறது, தமிழறிஞர்களை கூப்பிடுறது. நான் வந்து தொடர்பாளராக உங்களை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் என்னுடைய இதுங்க. சென்னை வானொலியில் அதை பண்ணிகிட்டு இருந்தோம். தொலைக்காட்சியில் அப்பப்போ ஏதாவது அழைப்பு வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வது உண்டு. இப்போ சன் தொலைக்காட்சியில் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நிர்வாக அமைப்பு. கிராமத்தினுடைய தேவைகள் என்னவோ அதையெல்லாம் நாமே செய்து கொள்ளலாம். இப்போ தெருவில் விளக்கு இல்லை, அல்லது சாலை வசதி இல்லை, குடிதண்ணீர் வசதி இல்லை அப்படின்னா அதுக்கான பண உதவி அரசாங்கம் பண்ணுது. அதை நமக்கு என்ன தேவைங்கிறத ஒரு தீர்மானமாக போட்டு அதுக்கான வழிமுறைகளோடு அதை செஞ்சுக்கலாம். கிராமத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாம். நீதி நிர்வாகம் தொடர்பான இதுகளில் நீதி இல்லை. அதாவது இப்போ ஒரு விவகாரம்னா ஒன்று போலீஸுக்கு போகும் அல்லது கோர்ட்டுக்கு போகும். அதை வேற மற்றபடி பேச்சுவார்த்தையில் இப்போ நடந்து முடிச்சுக்கிறது உண்டு. சின்ன சின்ன தகராறுகளை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதாவது இப்போ சின்ன ஒரு வேலி தகராறு அல்லது ஒரு கணவன் மனைவிக்குள்ள தகராறு இப்படிலாம் கூட வரும். இவங்களெல்லாம் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ அனுப்ப வேண்டியது இல்லையே. நாங்களே பேசி ஒரு 4 பேர் உட்காந்து பேசி தீர்த்து வச்சிருவோம். தகவல் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து எந்த செய்தியை சொன்னாலும் அதில் ஒரு கதையாக சொல்லிடுறது. தகவலுடைய வடிவமே அப்படித்தான். என்கிட்ட ஒரு செய்தியை கொடுத்துருவாங்க, அதனுடைய வடிவம் அதை வந்து ஒரு கதை மாதிரி வடிவத்தை உண்டு பண்ணிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ மக்கள் தொகை அதிகமாக போயிட்டுது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்குது, அதை பண்ணுவாங்க. அல்லது இப்போ அந்த சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு வந்தது. அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு 1995 வருஷம். நாடுகளுக்கு இடையே சகிப்புத்தன்மை வேண்டும், மனிதர்களுக்கு இடையே சகிப்புத்தன்மை வேண்டும்னு. அப்போ என்னுடைய இயக்குனர் கூப்பிட்டு, இன்னைக்கு சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டினுடைய நாள், அதனால் அதை பற்றி ஏதாவது இன்று ஒரு தகவல் சொல்லு அப்படின்னு சொன்னார். சகிப்புத்தன்மையை வலியுறுத்துற மாதிரி சொல்லணும்னு. இவ்வளவு காலம் இன்று ஒரு தகவல் கேட்டுட்டு இருக்கிறதே ஒரு சகிப்புத்தன்மை வளர்த்துருக்குமே சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை, அது இல்லை, இன்றைக்கு ஏதாவது சிறப்பாக ஏதாவது சொல்லு அப்படின்னார். அப்போ ஒரு கதை மாதிரி பண்ணிடும். வானொலியில் பேசுகிற அத்தனை விஷயங்களும் அப்படியே புத்தகங்களாக வந்திருக்கு. இது வரைக்கும் 25 தொகுதிகள் வந்திருக்கு சென்னையில். அந்த 25 தொகுதிகளுடைய அந்த சன்மான தொகை, ராயல்ட்டின்னு சொல்கிறோமே, அதை பார்வையற்றோர் அமைப்புகளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதே பேச்சு மொழியிலேயே வந்திருக்குது அந்த புத்தகங்கள். சென்னையில் பிரபலமாக வந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ நேற்று கூட இங்கே வந்திருந்தேன், இந்த முத்துமாரியம்மன் கோயில் முத்தமிழ் விழாவுக்கு. இப்போ என்னை வரவேற்று பேசும்பொழுது சொன்னார்கள், நல்ல தமிழை கேட்பதற்காகத்தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை வரவேற்று பேசும்போது சொன்னார்கள். நான் சொன்னேன், தமிழை கேட்கறதுக்காகத்தான் நானே இங்கே வந்திருக்கிறேன், ஏன்னா அங்கே யாரும் தமிழ் பேசுறதில்ல சரியா அப்படின்னு சொன்னேன். அது ஒரு தமிழ் வந்து பேசாததுக்கு காரணம் வேறு ஆங்கிலத்தின் மீது உள்ள காதலால் அல்ல. அங்கே இருக்கிற அது சின்ன வயசுலேருந்தே தமிழ் வழி கல்விங்கிறது இப்போ தான் அந்த உணர்வை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆங்கில வழியிலேயே படித்ததும் பிள்ளைகள்லாம்
அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கிலத்திலே படிக்கிறதுனால ஆங்கிலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டது. முன்னாடி இப்போ இவர்களுடைய பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டு வந்த பிறகு அந்த ஆங்கில மோகம் கொஞ்ச காலத்துக்கு அப்படியே நீடிச்சுக்கிட்டு வந்தது. இப்போ தமிழ் உணர்வு இப்போ தான் மெல்ல மெல்ல திரும்பிக்கிட்டு இருக்குது. இப்போ தமிழில் பெயர் பலகை வைக்கணுங்கிறதுக்கே போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் வந்ததுங்க. தமிழில் பெயர் பலகை வையுங்கள், தமிழில் பெயர், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். ஒரு உலகம் பூரா சுத்தினவர் சென்னையில் சொன்ன கமெண்ட், ஒரு விளக்கம் என்னன்னா, நான் ஐரோப்பா ஜெர்மனியில் இருக்கும்பொழுது ஜெர்மனியில் இருக்கிற உணர்வு வந்தது, ரஷ்யாவில் இருக்கும்பொழுது ரஷ்யாவில் இருக்கிற உணர்வு வருது, அமெரிக்காவில் இருக்கும்பொழுது அமெரிக்காவில் இருக்கிற உணர்வு வருது, ஆனால் சென்னையில் இருக்கும்பொழுது இங்கிலாந்தில் இருக்கிற உணர்வு வருதுன்னார். ஏன்னா இங்கே எங்கே பார்த்தாலும் ஆங்கில எழுத்துக்கள், பேசுகிறதெல்லாம் ஆங்கில கலப்பு அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு, அந்த கவலை எங்களுக்கும் உண்டு. இப்போ இந்த அடுத்த தலைமுறை நாங்கள் அப்படி தான் வந்திருக்கோம். இப்போ என்னுடைய மகளுக்கு செந்தமிழ் செல்வின்னு பெயர் வச்சேன். அப்படி ஒரு உணர்வு ஒரு கட்டத்தில் இப்போ தான் எல்லாம் தமிழ் பெயர் சூட்டுவது, தமிழில் படிக்கணும், தமிழ் வழி கல்விக்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வழி குழந்தைகளுக்கு தாய்மொழியில் கல்வி வேணுங்கிறது தமிழ்நாட்டில் போராட்டம். அப்படி அந்த உணர்வு இப்போ மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. அதனால மெல்ல தமிழினி சாகுங்கிறதுலாம் போய் மெல்ல தமிழினி வாழும் அப்படிங்கிறது தான் அந்த நல்ல நிலைமைக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இதுலேயே இப்போ நயாகராவிலேயே சொன்னார்களாம். நயாகரா இவர் சொன்னார், நம்ம வலம்புரி ஜான் ஒரு தடவை அங்கே போகும்பொழுது நயாகரா நீர்வீழ்ச்சியில் நல்வரவுன்னு தமிழில் எழுதியிருந்தான் முகவரியில். இவர் அதை சுற்றி காட்டும் பொழுது 2 பேர் பிற நாட்டுக்காரங்க பேசிகிட்டு இருந்தாங்களாம். அது என்ன தமிழ்னா தமிழில் இருக்குது. ஏன் எழுதியிருக்காங்கன்னா, தமிழ் ஒரு மூத்த மொழி, இது ஒரு பெரிய உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி, அதனால் அதுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறார்கள்னு. தமிழ்னு ஒரு மொழி இருக்கா, அது எங்கே பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்டாராம். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க ஒரு காது கூட. இப்போ பக்கத்தில் இருந்தவர் போனார், தமிழ்ங்கிற ஒரு மொழி இருக்கா, தமிழர்கள் இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம், ஈழத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாராம். இவருக்கு கொஞ்சம் வெக்கமாக போச்சான். தமிழர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, ஈழத்தில் இருக்கிறார்கள்னு சொன்னது ஒரு வகையில் எனக்கு பெருமையாகவும் இருந்தது, வெக்கமாகவும் இருந்ததுன்னு சொன்னார் அவர். ஆனால் அந்த உணர்வு இப்போது தமிழகத்தில் அந்த மெல்ல வந்துகிட்டு இருக்குது. அதனால் அடுத்த தலைமுறையில் இன்னும் இதை விட மேம்பட்ட நிலைக்கு வரலாம். அது எப்பொழுதுமே தொகையில் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த அலட்சியம் வந்துடும். மக்கள் தொகை குறைவா, இப்போ தமிழர்கள் குறைவாக இருக்கிற இடத்துல ஒற்றுமையாகவும் இருப்பாங்க, அந்த தமிழ் உணர்வும் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிற பறந்து கிடக்கிற இடம் இருக்கு பாருங்க, அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையும் நேசமும் இருக்காது. நான் இப்போ சமீப காலத்தில் சில வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கூட போகிறது உண்டு. இந்தியாவிலேயே கேரளாவிலேயும் ஆந்திராவில் அல்லது கர்நாடகாவில் இருக்கிற தமிழர் சங்கங்கள், தமிழர் அமைப்புகள் இருக்கு பாருங்க, அவங்க தமிழ் தான் பேசணும், தமிழை பேசணுங்கிறது மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது பறந்து கிடக்கிற இடத்துல அந்த ஒரு அலட்சியம் வந்து குழந்தைகளுக்கு அப்பப்போ அங்கே சென்னையில் சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது உண்டு. அவங்களுடைய இதில் பேசுறது உண்டு. குழந்தைகள் மழலையர் பள்ளியிலலாம் போய் அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லுவேன். புத்தகம்னு இது வரைக்கும் எழுதல, சில தகவல்கள் குழந்தை சம்மந்தப்பட்டது ஏதோ சொன்ன ஞாபகம் ஏதோ சொல்லியிருக்கிறோம் அந்தந்த குழந்தைகள் நாளில். மழலையர் பள்ளியில் பேசுறது எனக்கு எப்போதுமே பேசுறதில்ல அடையாளம் கண்டுபிடிப்பேன். சின்ன குழந்தைகள் அந்த வயசு, நான் பேசும்பொழுதே மேடையில் எதிரில் உட்காந்துருக்கிறவங்க என்ன வயசுன்னு தான் பார்க்கறது. சின்ன மழலையர்கள்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் பேசணும்னு நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப நேரம் பேச முடியாது, எப்போ முடிச்சுக்கணுங்கிறது தெரியும். அவங்க நடந்துக்கிற செயல்லையே என்ன பண்ணுவாங்கன்னா தரையை கீறுவாங்க. பேசும்பொழுதே ஒரு கட்டத்தில் தரையை கீறுவாங்க, பக்கத்தில் இருக்கிற குழந்தைய குத்துறது, வம்பு வளர்க்குறது, இப்படி பண்ணால் அவங்களுக்கு போதும்னு அர்த்தம். அதே மாதிரி கொஞ்சம் பள்ளிக்கூடத்து பசங்கன்னா ஏதாவது கோட்டாவி விடுவான். கல்லூரி மாணவர்கள்லாம் விசில் அடிப்பாங்க யாராவது ஒருத்தர், போதும்னு அடையாளம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வயசானவங்க இருக்கிறாங்கல்ல, சீனியர் சிட்டிசன்ஸ் பென்ஷனர் அசோசியேஷன், ரொம்ப 60-70 வயசுக்கு மேலே சில அமைப்புகள் இருக்குது. அதில் தான் நான் பாட்டுக்கு பொறுமையாக பேசுவேன். அவங்களும் பொறுமையாக எவ்வளோ நேரம் பேசினாலும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? காது கேட்காது. ஆமாங்க, அதாவது கதை வடிவம்ங்கிறது ஒரு நல்ல வடிவம். சொல்கிறத ஒரு கதை மாதிரி சொன்னால் அது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அதில் ஒரு இது இருக்குது. இப்போ சாதாரண விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன், அது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னா அப்புறம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது அந்த அந்த விநியோக முறை இருக்கு, அது ஒரு நல்லது. குழந்தை அது அந்த கதை வடிவம்ங்கிறது, அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறீங்க, சும்மா ஒரு கேள்வி போட்டுறீங்க. நேரடியாக அன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமோ அப்படின்னு தான் என்ன ஆச்சு அப்படிம்பாங்க. அந்த ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் கதை வடிவத்தில். ஒரு சார் இதுலேயே ஒரு கண்காட்சி சாலையிலேயே ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது வர்றவங்கெல்லாம் வாங்கி வாங்கி தூக்கி போட்டே போவாங்க. நம்மளும் அதுதானே செய்வோம். அந்த சில பொருட்காட்சியில் அந்த நோட்டீஸ் வழியில் கொடுக்குறாங்க பாருங்க, அப்படி வாங்கி வாங்கி ஏதோ பாறைக்கு வாங்கி தூக்கி போட்டுரும். அவரே என்ன பண்ணாரா, அதை சுருட்டி கொடுத்தாராம். பிரித்து பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். சும்மா கொடுக்கும்போது தூக்கி போட்டாங்க. அதே நோட்டீஸ் அப்படி சுருட்டி கசை கொடுக்கும்போது பிரித்து என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கீழே போட்டாங்களாம்.
அது நாம் கொடுக்க வேண்டிய முறை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சுருக்கி கொடுக்கறது மாதிரி தான் அது கதை வடிவம். வானொலியில் பேசுறதுக்கு சொல்றது தெளிவாக பேசணுங்கிறது ஒன்று, கேட்குறவங்களுக்கு புரியணுங்கிறது ஒன்று, தேவையில்லாமல் வளர்த்தக்கூடாது. அதுதான் இது பண்ணியிருக்கிறாங்க. சென்னை வானொலி தொடங்கி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே, சென்னை வானொலி தொடங்கி 6வது நாள் பேராசிரியர் கல்கி வந்து பேசினார். கல்கி எழுத்தார். அவர் வந்து பேசும் தமிழில் சிறுகதை அப்படிங்கிறது தலைப்பு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற பதில் வந்து இப்போ நம்ம நண்பருடைய கேள்விக்கு பதிலாக இருக்கும். எப்படி ஒருத்தர் எழுதணும் அல்லது பேசணுங்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் சொன்னேன். இந்த சிறுகதைங்கிறதுல சிறுன்னு இருக்கு, கதைன்னு 2 வார்த்தை இருக்கு. அதுதான் சிறுகதை. கதைன்னா கதை அம்சம் இருக்கணும். ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா சரி அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணும். அப்படி ஒவ்வொரு வரையும் இருக்கணும் அதுல கதை. சிறுன்னா தேவைக்கு அதிகமாக பெருசா போகக்கூடாது, சிறுசா இருக்கணும். தேவைக்கு அதிகமாக வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதே அப்படின்னு சொல்றாங்க. சிறுங்கிறது அவர் ஒரு உதாரணம் கொடுத்திருந்தார். எப்படின்னா, ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிகர் தம் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடி போய் திருவேங்கடாச்சாரியிடம் திருக்குழந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோயில் ஆராதனைக்கு திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கி விழவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வேலைக்காரன் குப்பன்ட்ட சொல்லிவிட்டு, என்னப்பா புரிஞ்சுக்கிட்டியா நான் சொன்னதான்? புரிஞ்சுக்கிட்டேன் சாமின்னு இருக்கான் வேலைக்காரன். கரெக்டா போய் சொல்லுவியா? வைஷ்ணவ பரிபாஷை புரியுதான்னு பாக்குறேன். நான் சொன்னதை போய் அவர்கிட்ட சொல்லுவியா? சொல்லிடுறேன் சாமின்ற. என்ன சொல்லுவேன்? ஒன்னும் இல்லை, கும்மோணத்தாசாமி குட்டையில ஒண்ணுதான்னு சொல்லணும், அவ்வளவுதானே. சொல்லிடுறேன்றான். இதுதான் சிறுகதை எழுத்தாளருக்கும் அறிவிப்பாளருக்கும் இருக்க வேண்டிய தகுதியா. நான் முன்னாடி சொன்னேனே, அதை இவ்வளவு சுருக்கமாக சொல்லணும். கும்மோணத்தாசாமி குட்டையில ஒண்ணு. அது மாதிரி தேவையில்லாமல் வளர்த்தக்கூடாது, தெளிவா இருக்கணுங்கிறதான். சித்தர்களுக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம். சித்தர்கள் வந்து குழப்பமா பேசி தெளிவுபடுத்துவார்கள். அதே மாதிரி பேச்சாளர்கள் தெளிவா பேசி குழப்பறவங்க ஒரு குரூப் இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாது. நாம் தெளிவா இருக்கணும், தெளிவா பேசணும். ஒரு சித்தருக்கு வந்து அறிவிப்பாளரை வந்து உட்கார வச்சிடறோம்னு வைங்களேன். என்ன நிலைமை அப்படின்னா, இப்பொழுது நேரம் சரியாக அப்படின்னு சொல்லி நாம சொல்லிடுவோம். இப்பொழுது நாம் நேரம் சரியாக 10:22 ஒரு அறிவிப்பாளருங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். எனக்கு பதிலாக ஒரு சித்தரை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா அவர் என்ன சொல்வார் தெரியுமா? இப்பொழுது நேரம் சரியாக 3:30 பெருக்கி 15 வகுத்து பாதியை நீக்கி விட்டு பாருங்கள் புரியும் அப்படிமார். இப்ப நீங்க கணக்கு போடணும். 3:30 பேருக்கு சொன்னார் அப்படின்னா 3 9 90, 15 வகுக்க சொன்னார், 15 6 96, பாதியை நீக்க சொன்னார், 6ல பாதியை நீக்கினா 3. இதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காரு. 3ன்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு, கடைசியிலேயே 3ல தான் முடிக்கிறார். அப்படி சுத்தி வளைச்சு சொல்லக்கூடாது. இதுதான் அறிவிப்பாளருக்கான தகுதி. நண்பர் கேட்டதுக்கு பயிற்சி தான். பேசுவதற்கு நல்ல பேச்சு பயிற்சி, நல்ல சத்தம் போட்டு படிச்சு பழகணும். தேவையில்லாமல் வளர்த்தக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். ஆமா, இதை வந்து இப்போது அந்த விழிப்புணர்ச்சியை சென்னையில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ தனிப்பட்ட முறையில் கடைகள் ஒவ்வொரு கடைகளாக ஏறி இறங்கி பெயர் பலகை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இயக்கமே கூட நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த தமிழ் சான்றோர் பேரவைன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் அந்த இதெல்லாம் சொல்லி அதை இப்போ அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவங்க சொன்னது மாதிரி சில இடங்கள்ல நல்ல தமிழ் பெயரை மாற்ற ஆரம்பிச்சாச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டணுங்கிற உணர்வு வந்திருக்குது. தமிழ்ல கையெழுத்து போடணுங்கிறதே இப்பதான் வந்திருக்கு நிறைய பேருக்கு உணர்வு. அது அந்த அதனால இப்ப தமிழ்லயே கையொப்பம் விடுகிற பழக்கமும் இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. நான் வந்து படிச்சது விவசாய படிப்புங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அதனால விவசாய ஒலிபரப்புத்துறைக்குன்னு ஆள் கேட்டாங்க வானொலியில. அது சுலபமா கிடைச்சது. விவசாயம் படிச்சவரா இருக்கணும், விவசாயத்துல அனுபவம் உள்ளவரா இருக்கணும்னு கேட்டாங்க. இன்டர்வியூலையும் அந்த நேர்காணல்லையும், நீ விவசாயமே பண்ணிட்டு இருக்கிற, அதை பத்தி சொல்ற உத்தியோகத்துக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. ஏற்கனவே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன், நீ விவசாயத்தை பத்தி சொல்லுகிற உத்தியோகத்துக்கு எதுக்கு வந்தேன்? இப்போ நான் சொன்னேன், விவசாயம் என்பது செய்வதை விட சொல்வது சுலபம் சார், அதனால வந்தேன் அப்படின்னு. சரி, இப்படி சுலபமா காலம் தள்ளுற ஆள் தான் வேணும்னு நினைச்சாங்களே, சுலபமா கிடைச்சிது அந்த இது. பேச்சு திறமைங்கிறது வானொலிக்கு சேர்ந்த பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பழக்கத்துல, எந்த திறமையும் பழக்கத்துல வந்துடும். அதனால அப்படி பழக்கத்துல வளர்த்து கொண்டது தான். அதனால இப்படி வந்தது தான். எதிர்பாராமல் தான், ஒன்றும் திட்டம் போட்டு எதையும் செய்யலை. நான் படிக்கணும்னு நினைச்சது டாக்டராக பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் கட்டாயமாக விவசாய படிப்பு ஏற்றுட்டாங்க. டாக்டர் ஆகலைங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு நாம தான் காரணம். ஒரு கால் டாக்டர் ஆயிருந்தா நம்மளால எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு திருப்தி அடைய வேண்டியதுதான். இப்போ எனக்கு வானொலியில வேலை கிடைச்சி, உனக்கு சின்ன வயசுலயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு சொன்னார் எங்க ஊர்ல பெரியவர் ஒருத்தர். எப்படியா அப்படின்னா, தீர்க்க தரிசனம்னா இல்லை, சின்ன வயசுலயே நீ பொய்ய கூட நிஜ மாதிரி சொல்லுவேன், அப்படி உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும் சொல்லி கிண்டல் பண்றது உண்டு. ஆனா இப்போ வானொலியில பொய் சொல்லுவதில்லை, உண்மையை மறைக்கிறது உண்டு. ஏன்னா ஒரு கலவரம், 2 ஜாதி கலவரம்னா எந்த ஜாதிங்கிற உண்மையை மறைக்கணும், அது சமூக நோக்கத்தோட.
அதாவது வயசுங்கிறதே நாம் நிர்ணயம் பண்ணது தான். அதாவது இயற்கை வந்து வயசை நிர்ணயம் பண்ணலை. இயற்கையை பொறுத்த வரைக்கும் வயசுன்னு ஒன்றும் கிடையாது நமக்கெல்லாம். நாம் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு பிரித்தோம், ஒரு வாரத்துக்கு 7 நாள்னு பிரித்தோம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு பிரித்து இந்த பிரிவினை உண்டு பண்ணது நாம தான். ஒரு வருஷ கணக்கெல்லாம் ஏற்படுத்தினது. இந்த வருஷ கணக்கு ஏற்படுத்தின பிறகு தான் வயசுன்னு ஒன்று ஆரம்பமாச்சு. இல்லைன்னா வயசே கிடையாது. வருஷம் மாதம் தேதி நாம் கண்டுபிடிக்கலன்னா நமக்கு வயசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் எப்படி பிறக்கிறோம், ஆரோக்கியமாக வாழுற வரைக்கும் வாழ்க்கை தான். அதனால் அருட்தந்தை அவர்களுக்கு வயசு இல்லை. அது வந்து உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, நம்மை போன்ற இந்த சமூகத்தை மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால மனுஷங்கிறவன் யாருன்னு சொல்ல தெரியல. அந்த முடிவுக்கே வர முடியாமல் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா என்ன செய்வோமோ அதையே அவங்க செஞ்சாங்க. அப்போது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்களாம். இது பழைய வரலாறு. அதுக்கப்புறம் மனுஷன்னா யாருங்கிறதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. பெரியார் சொன்னார், மனுஷனை வந்து நீ எதை வச்சு எடை போட முடியாது, அதாவது பணம் அதிகமாக இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு நீ நினச்சின்னா ரிசர்வ் பேங்க் தான் பெரிய மனுஷன். அதே மாதிரி அது அறிவு படித்தவன் தான், நல்லா படிச்சிருக்கிறவன் தான் பெரிய மனுஷன்னா நூல் நிலையங்கள் தான் இவனை விட பெருசு. நல்ல அறிவு உள்ளவன் தான் பெரிய மனுஷனா கலைக்களஞ்சியத்தை தான் பெரிய மனுஷன்னு சொல்லணும் அப்படின்னு அவரும் அப்படி விட்டார். குன்றக்குடி அடிகளார் ஒரு தரம் வானொலி நிலையத்துக்கு வந்தார். நான் பதிவு பண்ணுறதுக்காக இருக்கும்பொழுது, நீ என்னென்ன இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற என்ன இதுன்னு நான் விவசாயம், கால்நடை, கூட்டுறவு அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். இந்த கால்நடைன்னு சொல்றிய அப்படின்னா என்னன்னு கேட்டார். கால்நடைன்னா ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் கால்நடை அப்படின்னா. எதுக்கு அதை போய் கால்நடைன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் காலால் நடக்குது சார், அதனால கால்நடைன்னு சொல்கிறோம் அப்படின்னு. அப்புறம் கேட்டார், என்ன மனுஷனும் காலால் தான் நடக்கிறான் அப்படின்னாரு. அப்போ தான் நான் தலையை சொரிய ஆரம்பித்தேன். ஆமாம் சார், இது தெரியாமல் போச்சு, இவனும் கால்நடை தான் அப்படின்னா. இல்லை, அப்புறம் அவர் விளக்கம் கொடுத்தார். காலால் மட்டுமே நடக்கக்கூடியவைகள் கால்நடைகள், மனதாலும் நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னார் அவர். இவன் மனசால நடக்கக்கூடிய, காலால் மட்டும்தான் அவன் நடப்பான், மனதால நடக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னா ஒருத்தன் நடத்த சரியில்லை, அதை போறானே அவன் நடத்த சரியில்லைன்னா நொண்டிட்டு போறான்னு அர்த்தம் இல்லை, பழக்க வழக்கம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் வேதாத்திரியம் புத்தகம் அதெல்லாம் கொடுத்து அதை படித்தேன். அதில் தான் அவர்கள் தெளிவான விளக்கம். யார் மனுஷன் அப்படின்னு வேதாத்திரியத்தை கேட்டால் அது ஒரு விளக்கம் கொடுக்குது. நீ அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இரு, ஒரு மனிதன்கிறவன் உழைச்சி வாழ்கிறவன் மனிதன். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணாத, அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கிறவன் மனுஷன். அதே மாதிரி தன்னுடைய உணவுக்காக பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறவன் மனிதன். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய பொருளையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் மதிக்க தெரிந்தவன் மனிதன். இப்படி அவர்கள் விளக்கம் தெளிவாக அதில் இவன் தான் மனுஷங்கிறத ஒரு விளக்கம் அதில் எனக்கு கிடைச்சிது. அது படித்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் இந்த மனவளக்கலையில் ரொம்ப நெருக்கமானவர்கள், உங்களுக்கு நிறைய பழக்கம் அனுபவம் உண்டு. நான் வந்து கொஞ்சம் விலகி இருந்து இப்போ தான் நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறேன். இங்கேயே வந்து அந்த பயிற்சிக்காக வரணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு கூப்பிட்டுட்டீங்க. அதுக்காக நாங்கள் ஒரு 4-5 நண்பர்கள் வர்றதுக்காக யோசித்து கொண்டு வருவோம். ஆனால் இப்போ நான் வந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறவன். நீங்கள்லாம் ஏற்கனவே நெருங்கியவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். அதனால் அதை இந்த மனம் பக்குவப்படுத்துறது, மனதை செம்மைப்படுத்துறது, மனசு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா போடும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விளக்கம்லாம் அதில் பார்த்தோம். அதுதான் இன்றைய மனுஷனுக்கு. அதுதான் மனசை இன்னைக்கு வந்து மனிதனுக்கு வேண்டியது நிம்மதி, மகிழ்ச்சி. ஒரு 400-600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்ததோ அதை போல் 40 பங்கு இப்போ அதிகமாக இருக்குதான். இது ஒரு புள்ளி விவரம். 600 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1 கிலோ தலையில் வச்சுக்கிட்டு நின்னேன்னா இப்போ 40 கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அவ்வளவு மன இறுக்கம், டென்ஷன் அதிகமாகிட்டுது. ஏன் அப்படி ஆச்சுன்னா புது புது கண்டுபிடிப்புகள், புதுசாக அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு சௌகரியத்தை உண்டு பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு டென்ஷனையும் உண்டு பண்ணிவிடும். இப்போ மின்சாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பவர் கட்டுனா டென்ஷன் ஆகிறோம், இல்லைன்னா பவர் கட்டுனா என்னன்னு தெரியாது நமக்கு. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு வந்து இன்னொரு இறுக்கத்தை உண்டு. அதனால் மேலும் மேலும் மன இறுக்கம்ங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்கும் காலப்போக்கில். புதுசாக கண்டுபிடிக்கிறோம். அதனால் வந்து இந்த காலத்துக்கு ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த தவம் தேவை. மனதை வந்து நிம்மதியாக வச்சிருக்கிறதுக்கான வழிமுறைகள் தேவை. இது காலத்துக்கு ஏற்ற இது. அதை தான் அவர்கள், மகரிஷி அவர்கள் நமக்கு போதிக்கிறார். இந்த காலத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து மனசை சரி பண்ண, அகத்தாய்வு பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா மனசை வந்து மற்றவங்கெல்லாம் கட்டுப்படுத்துன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அருள் தந்தை தான் சொல்கிறார், மனசை வந்து நீ வந்து அடக்க நினைத்தால் அது அலையும்,
அதை அறிய நினைத்தால் அது அடங்கும். மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. அதை அடக்க முடியாது. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தன் நான் மனசை அடக்கிறேன், இது என்ன பெரிய காரியம்ட்டு போனானா, காட்டில் போய் உட்காந்தான். இங்கே வீட்டில் உட்காந்தா எல்லாரும் வந்து போயிட்டு இருப்பாங்க, பெரிய தொந்தரவாக இருக்கும். காட்டுக்கு போய் உட்காந்து நான் மனசை அடக்கிறேன்ட்டு உட்காந்துருக்கான். ஒரு தனி மரத்தடியில் போய் உட்காந்துட்டான், மனசை அடக்கிறேன். அங்கே போனால் எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒத்தையடி பாதை, அங்கே ஒரு டான்ஸு ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்குது. அதில் தினம் பயிற்சிக்காக தினம் 8 மணி, காலையில் 8 மணிக்கு அந்த அம்மா போயிட்டு இருக்கு, நடன மாது. இவன் பார்த்தான், இது ஏதரா இவ்வளவு தூரம் வந்து இங்கேயும் நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிவிட்டான். துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான். இல்லை, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது காலில் கட்டியிருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டுதான். காது வழியாக உள்ள வந்தது. அப்புறம் காதையும் ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான். இனிமேல் ஒன்றும் கவலை இல்லைன்னு. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சிருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு இல்லையா, ஏதா மூக்கும் தொந்தரவு பண்ணுதுன்னு அதையும் கட்டிவிட்டான். கண்ணு இதில் இது என்ன பெரிய மனசை அடக்கிறது பெரிய காரியம். கண்ணுக்கு அது மூக்கு கட்டியாச்சு, எல்லாத்தையும் கட்டிவிட்டு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துட்டான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு, சரியா 8 மணிக்கு அவன் மனசு நினைச்சுதான் இந்நேரம் அவ போயிட்டு இருப்பா அப்படின்னு. அதை எந்த துணியால கட்டுறது? அதுக்கு தான் ஆன்மீகம். மனசை வந்து அதை புரிந்து கொள்ளுங்கிறது. அதான் மனசு இப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ, அதை அடக்க நினைக்காத அப்படின்னு அருள் தந்தை சொல்றது. அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும். அதனால மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஒன்றும் சொல்ற இவர் இந்த அருள் தந்தை அவர்கள் தான் சொல்றாரு. மற்றவங்கெல்லாம் அதை நீ மனசை ஆங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் எப்படி சொல்ற? ஆங்காரம் உள்ள அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து, இந்த இப்போ கேன்சருக்கெல்லாம் சுடுறாங்கல்ல, இது பண்ணி தீச்சு போடுறது, அவ்வளவு கடுமையான முயற்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. ஆங்காரம் உள்ள அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லி. அது இல்லை, அது ரொம்ப சுலபமாக அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தா போகிறோம், நீ சொல்கிறபடி கேட்கும் அப்படின்னா. மனசு வந்து நம்மக்கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் பாட்டுக்கு இப்போ காய்கறி வாங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போனானா பையை எடுத்துக்கிட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி ஏதோ, அதை பிரியமாக ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்கான். காய்கறிலாம் வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் அந்த 50 ரூபா எடுக்கணும், பையில் பார்க்குறான், பைய ஓட்டை எங்கேயோ விழுந்துட்டுது, வழியில் எங்கேயோ விழுந்துட்டு ஏதோ போயிட்டுது. ஆஹா, நம்ம வாங்க முடியலையேன்னு சொல்லி வாங்கின காய்கறி திருப்பி காய்கறிக்காரன்ட்டே கொடுத்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தானா. வந்து வீட்டில் வந்து மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கான். ஏன் இப்படி போனீங்க, காய்கறி எங்கேன்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. எல்லாம் வழியில் எங்கேயோ காசு விழுந்துட்டுது அல்லது எங்கே போயிட்டுது, பை ஓட்டை, என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப கவலைப்பட்டான். சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு நாள் புறப்பட்டான் 50 ரூபா வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு. அப்போ வழியில் ஒரு பையன் அழுதுகிட்டே வந்திருக்கான். ஏன்டா அழறேன் அப்படின்னா, எனக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இன்னைக்கு பரீட்சை எழுத முடியலன்னு அழுதுட்டு போயிருக்கான் ஒரு பொடியன். இவன் உடனே கவலைப்படாதப்பா, இந்த 50 ரூபாய் எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் பரீட்சை கட்டுன்னு இவன் காய்கறி வாங்க போல திரும்பி வந்துட்டான். வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அம்மா கேட்டுதான், நீ அன்னைக்கு ஒரு நாள் போனப்பையும் 50 ரூபாயை இழந்துட்டு வந்த, இன்னைக்கு போனப்பையும் 50 ரூபாயை இழந்திருக்கிற, அந்த இழப்பு உன்னை வந்து கவலைப்பட வச்சுது, இந்த இழப்பு உன்னை வந்து மகிழ வைக்குது, சந்தோஷப்பட வைக்குது. என்ன, 2 இழப்பு தானே. அன்னைக்கு 50 ரூபா போச்சு, இன்னைக்கு 50 ரூபா போச்சு. அன்னைக்கு கவலைப்பட்ட, இன்னைக்கே சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டு. அப்பதான் இவன் யோசிக்க ஆரம்பிச்சானா. யோசிக்க ஆரம்பிச்சும் பொழுது புரிஞ்சுது அவனுக்கு. அதாவது அன்னைக்கு வந்து பொருள் அவனை விட்டு போச்சு, இன்னைக்கு பொருளை விட்டு அவன் விலகி வந்தான். இதுதான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம், மன நிம்மதிக்கு காரணம்ங்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டானா. பொருள் வந்து தானாக விலகி செல்வதுங்கிறது ஒண்ணு, பொருளை நாம இழக்கிறதுன்னு ஒண்ணு. அந்த நுணுக்கத்தை நீ வந்து மனசு உன்னை ஏமாத்தும், நீ மன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நுணுக்கத்தை தான் மகரிஷி நமக்கு கற்றுக் கொடுக்குறார். மனசை புரிஞ்சுங்கோ. நமக்கெல்லாம் வந்து ஆன்மீகம்ங்கிற பேர்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கடவுளுக்கு எத்தனை கை, கண்ணு, காது, மூக்குன்னு எண்ணிட்டு இருக்கிறான். அது சொல்லுவாங்க, அதாவது கிருஷ்ணன் எங்கே பிறந்தான் என்று யோசிக்காதே, கீதை என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் மரத்துல உள்ள ஒருத்தன் எண்ணிக்கிட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டு இருந்தானா, மரத்துல எத்தனை கிளை இருக்கு, எத்தனை இலை இருக்கு, எத்தனை காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு ஒரு பேப்பரில் குறித்து ரொம்ப எழுதிட்டு இருக்கான். இந்த ராமஜெயம் எழுதுறது மாதிரின்னு வைங்களேன், என்னமோ எழுதி வச்சுட்டு இருக்கான். உடனே அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்தார், ஒருத்தர் அறிவாளி வந்து, இந்த பாருங்க சார்,
நான் இந்த மரத்தில் எத்தனை கிளை இருக்குது, எத்தனை பழம் இருக்குது, எத்தனை காய் இருக்குலாம் எண்ணி கிளையெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருக்கான். அவர் அதையெல்லாம் நீயே வச்சுக்கோ, அது எனக்கு என்னத்துக்கு, எனக்கு தேவை பழம் அப்படின்னு சொல்லி பழத்தை வாங்கி சாப்பிட்டு அவர் பாட்டு போட்டாராம், பறித்து சாப்பிட்டு. ஆன்மீகவாதி இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை அந்த பழம், அதை வந்து நேரடியாக அந்த கனியை நமக்கு பறித்து கொடுக்கறதுக்கு தான் அருட்தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் போய் இது கை காலெலாம் எண்ணிட்டு இருக்காதீங்க. நமக்கு தேவை என்ன? அதான் ஆன்மீகவாதிகள் இலைகளை எண்ணுகிறான், அறிவாளி பழங்களை உண்ணுகிறான். அந்த பழங்களை உண்ணுகிற கலை தான் இது மனவள கலைஞர். அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். அப்படித்தான் நாம் வந்து மனதை வந்து சரி பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது அதில் உள்ள கருத்து. நான் சொன்னது மாதிரி அந்த சிரிப்புங்கிறது யோகம்னு சொன்னேனே, அது வந்து நம்மளுடைய இயல்பு நிலையே. அது பர்ஃபெக்ஷன்னு பார்த்து பார்த்து தான் நமக்கு மன இறுக்கம் வந்துடுது. பர்ஃபெக்ஷன் உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான். நானே என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்கு. எது இந்த உலகத்தில் எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்குது. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர்மாங்க. அதனால் வந்து நானாக உன்னை மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுறேன் பாருங்க, இதெல்லாம் மன இறுக்கத்துக்கு காரணமாக போடுது. மன இறுக்கம், மன வருத்தம் இப்படி தாங்க. ஏன்னா உலகத்தில் அழகுங்கிறதுக்கே ஒரு சொல்லுவாங்க, அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, அழகாய் இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, நீ விரும்புகிற பொருள் அழகாய் இருக்கிறது. அதுதான் உண்மை. நாம் அந்த எதை விரும்புகிறோமோ அந்த பொருள் அழகாக இருக்குது. ஒரு நீக்கிறவுக்கு அந்த குழந்தை அழகாக தெரியுது, நமக்கு அசிங்கமாக தெரியுது. ஏன்னா அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேலே விருப்பம். அதனால் நீங்கள் நாம் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகம் பூரா அழகாக இருக்கணும்னா என்ன, நாம் இந்த உலகத்தை விரும்பணும். அந்த விரும்புகிற கலையை தான் மகரிஷி கற்றுக் கொடுக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திவிட்டா இந்த உலகம் பூரா அவங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த உலகம் வந்து ஒரு சொர்க்கமயமாக இருக்கும். அப்படி அந்த மனசை வந்து நாம் பக்குவப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதுக்கு தான் அவர்கள் இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வெடிகுண்டு அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. வெடிகுண்டு இப்போ மிருகங்கள் கூட அதெல்லாம் பண்ணுறதில்ல. மிருகங்கள் இப்போ பேப்பரில் செய்தி வருதா, இன்னைக்கு பொள்ளாச்சியில் ஒரு கோழி ஒரு சேவலை AK-47 துப்பாக்கியால் சுட்டு விட்டுது. அந்த பொள்ளாச்சி சேவலுக்கும் கோயம்புத்தூரில் ஒரு கோழிக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு அப்படி வர்றதில்ல. ஆனால் மனுஷனை பற்றி இப்படி வருது செய்தி இல்லையா? இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு உடம்புலாம் வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டியை போய் கட்டி பிடிச்சிது பண்ணாது. அப்படி பண்ணியிருந்தால் மறுபடியும் டிஆர்கே விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கணும். அது மாதிரி வந்துடும். அது மனுஷன் செய்கிறான், ஆனால் மிருகங்கள் அதை பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பசுமாடு காளமாட்டு அவமானம் தாங்காமல் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குது. இதெல்லாம் வந்து பாருங்க, மிருகங்கள் செய்யாத விஷயங்களை மனுஷன், ஏன்னா அந்த மனசு தான் காரணம் இது எல்லாத்துக்கும். அதுகிட்ட இல்லாத நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, இவ்வளவுக்கு கோளாக இருக்கும் மனம்தான் நம்மளை அந்த அளவுக்கு திசை திருப்புறது, வழி நடத்துறது. அதனால மனசை வந்து புரிந்து கொள்ளுங்கள், மனசை அடக்காதீங்க, மனதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற உபதேசம் அவர்கள் சொன்னது. எனக்கு முதல்ல இந்த வேதாத்ரி அவர்கள் அந்த உலக இது மனவளக்கலை மன்றத்தில் எப்போ தொடர்புனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார். சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம், நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர். நான் சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேசுறதுக்கு கூப்பிடாங்க, எனக்கு அனுபவம் கிடையாது, நீ வந்து எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னேன். அதெல்லாம் கிடையாது, பயிற்சியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து சினம் தவிர்த்தல் மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஏதாவது போவோமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன். கோவப்படுறது மனுஷ இயல்பு, அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன். அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார், அடிக்க போகிறார், என்னமோ தகராறு. இவர் கடுமையாக இருக்குது, ஒரு முகம் கோவப்படுறாரு. இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி இதை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இருக்கானே, அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். இவர் கோவப்படுறாரு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார், மனவளக்கலை மன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான், அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறானே, அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கு, சினம் தவிர்த்தல வகுப்பு அப்படின்னு நினச்சிட்டார். உடனே இது எல்லாம் முடிஞ்சது, அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார்.
அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் இந்த தொழிலாளியை. இதை பாருப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்கோம். நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்று அவ்வளவு திட்டனா பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல, சிரிச்சுக்கிட்டே இருந்தியா, அது எப்படி அவ்வளவு திட்டம், அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னார். அப்பா அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வராமல் இருக்காது, கோவம் வரும், எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க. நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை சார், அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு நம்ம எதுக்கு சார் அனாவசியமா இவன்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டது, நம்ம வழியில நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்கே பேசிட்டு வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை. என்ன கூப்பிட்டேன் நான் அப்புறம் ஒரு இப்போ போன மாதம் அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களேன்னு. அது வேணாம் சார், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லி கொடுத்துக்கிறோம், நீங்கள் வேணா பயிற்சிக்கு வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். இதுதான் எனக்கு முதல் தொடர்பு இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு எனக்கு ஏற்பட்ட சம்பந்தம் இப்படி தான் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் படிப்படியாக அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது, பேராசிரியர்களுடைய பழக்கம், இந்த மனவளக்கலை மன்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுடைய பழக்கம். அந்த பழக்கமே எங்களை பாதித்து எங்களை மாற்றிருக்குது. நேரடியாக ஈடுபட்டால் இன்னும் எவ்வளவு மாற முடியும். இப்போ என்னுடைய நண்பர்கள் மனவளக்கலை மன்றத்தில் எனக்கு இந்த உடற்பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, சிலது முழுமையாக கற்றுக்கலன்னா. அவர்களுடைய பழக்கமே யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பிச்சு, அது ஒரு நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ வாழ்க வளமுடன் சொன்னால் அது ஒரு மனசே சரியாக போகுது. அது நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. அந்த நண்பர் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எடுத்தாலும் வாழ்க வளமுடன் பாரு, நேரில் வாழ்க வளம். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நான் ஒருத்தன் கிணத்துல விழுந்து கிடக்குறான்னு வைங்க, கிணத்துல விழுந்து கிடக்கு, ஐயா யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிறான். அப்போ கூட அவர் வந்து எட்டி பார்த்தாருன்னா முதல்ல வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கயிறு எடுக்க ஓடுவார்.